ச்சே, அந்த துளசிய பழி வாங்கணும்னு நினைச்சு பேப்பரை ஒளிச்சு வச்சோம். கடைசியில என்னென்னமோ பண்ணி எல்லார்கிட்டயும் கைத்தட்டல் வாங்கிட்டாளே. ஹலோ சிஸ்டர், ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன சிஸ்டர் அப்படி பாக்குறீங்க? எடுத்துக்கங்க. எதுக்கு ஸ்வீட்? வேற எதுக்கு? நம்ம துளசி மேடம் செம்மையா பேசி நார்வே கம்பெனியோட அக்ரிமெண்ட் ஓகே பண்ணாங்கல்ல, அதுக்கு தான். எடுத்துக்கங்க சிஸ்டர். இல்ல, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன்? வேண்டானா விடுங்களேன். உங்களுக்கு ஏன் எதுக்குன்ற காரணம் சொல்லணுமா? சிஸ்டர், இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? நானும் உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சிஸ்டர். துளசி மேடம் கைத்தட்டல் வாங்கினதுல இருந்து உங்க முகமே சரியில்லை. ஏன்? ஆமா, துளசி மேடம்க்கும் உங்களுக்கும் ஏதாவது மோட்டிவ் இருக்கா? ஏன் யாராவது அவங்கள பாராட்டினா நீங்க கடுப்பாகிறீங்க? உங்க 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? சொல்லுங்க சிஸ்டர். துளசி மேடம் பாராட்டு வாங்கினா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நீங்க என்ன நோட் பண்ணும்போது நான் வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்திருப்பேன். அத பார்த்து நீங்க தப்பா நினைச்சிருப்பீங்க. அப்போ உண்மையாவே உங்களுக்கும் துளசி மேடத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லவே இல்ல. அப்படின்னா ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. ஆமா, துளசி மீட்டிங்ல பேசி கைத்தட்டல் வாங்கினதுக்கு நீங்க எதுக்கு ஸ்வீட் தரீங்க? உங்களுக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லுங்க. இந்த ஆபீஸ்ல துளசி பேசினதை கேட்டு எல்லாருமே கைத்தட்டினாங்க. ஆனா யாருக்கும் இப்படி ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும்னு தோணல. நீங்க மட்டும் ஏன் வாங்கி கொடுக்கறீங்க? யாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும்னு தோணலன்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் வாங்கி கொடுக்கறேன். சரி, சாப்பிடுங்க. என்ன சொல்லிட்டு போறான்? யாருக்குமே ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும்னு தோணல, நீங்க மட்டும் ஏன் வாங்கி தரீங்கன்னு கேட்டா யாருக்குமே வாங்கி கொடுக்க தோணல, அதனாலதான் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போறான். ஒரே குழப்பமா இருக்கே. இவ பேசின பேச்சுக்கெல்லாம் ஸ்வீட்டா ஸ்வீட். இவ முகமும் இவ ஆக்டிவிட்டிஸும் சரியில்லையே. சம்திங் இஸ் ராங். ஒருவேளை நாம ப்ரிப்பேர் பண்ண ஷீட்ஸ் எல்லாம் இவ தான் எடுத்து வச்சிருப்பாளோ? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்?
நான் நார்வே குரூப்ஸ் கூட மீட்டிங்ல பேசுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஷீட்ஸ் எல்லாம் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் என் கையில தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங்ல போய் பார்க்கும்போது நான் நோட்ஸ் எடுத்த ஷீட்ஸ் இல்லாம எம்டி ஷீட்ஸ் தான் இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? ஹலோ, நான் மீட்டிங்ல பேசக்கூடாதுன்னு என்ன பிடிக்காதவங்க யாரோ அதை எடுத்து வச்சிருக்காங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய், என்ன நான் தான் எடுத்து வச்சிருப்பேன்னு சொல்றியா? இங்க பாரு, நீ ப்ரிப்பேர் பண்ண ஷீட்டை எடுத்து வச்சு உன்னை பழி வாங்கணுன்ற கேவலமான புத்தியெல்லாம் எனக்கு இது வரைக்கும் இருந்தது இல்லை, தெரிஞ்சுக்கோ. நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? உன்னை பிடிக்காதவங்க எடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொன்னா யார் அது? இந்த ஆபீஸ்ல உனக்கு பிடிக்காத ஒரே ஆளு நான் மட்டும்தான். அப்படின்னா நீ என்ன மீன் பண்றதான்னு அர்த்தம்? உங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், ஆனா அதுக்குன்னு இவ்ளோ சீப்பாலாம் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேற யாரோ தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரேன். வேற யாரோனா யார சொல்ற? நான் உண்மை எதுன்னு தெரியாம யார் மேலயும் பழி போட விரும்பல. ஆனா வேற யாரோ தான் ஷீட்ஸை மாத்தி வச்சிருக்காங்க, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். இப்படி பண்ணவங்க யாருன்னு நம்ம ஆபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிரும். அந்த ஃபுட்டேஜை பார்க்கறதுக்கு மட்டும் நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது மாட்டிப்பாங்களோன்னு யோசிக்கிறீங்களா? ஏய், நான் எதுக்கு யோசிக்கிறேன்? இப்பவே குமாருக்கு கால் பண்ணி ஃபுட்டேஜை எடுத்துட்டு வர சொல்றேன். சொல்லுங்க. சொல்லுங்க சார். குமார், இன்னைக்கு மார்னிங் 10 மணில இருந்து 10:30 மணி வரைக்கும் நம்ம ஆபீஸோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். அதை உடனே எடுத்துட்டு என் கேபினுக்கு வா. உடனே வா சார். எனக்கு ஒரு 1/2 hour டைம் வேணும் சார். அப்படியா? ஆமாம் சார், எனக்கு ஒரு 1/2 hour மட்டும் டைம் கொடுங்க, நான் எடுத்துட்டு கேபினுக்கு வந்துடுறேன். ஓகே, நான் கேபின்ல தான் இருப்பேன், நீங்க வந்து கொடுங்க. ஓகே சார். சொல்லிட்டேன், 1/2 hourல கொண்டு வந்துடுவாரு. உண்மையிலே நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தியா? வச்சிருந்தா அதை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். சார். வாங்க குமார். சார், நீங்க கேட்ட ஃபுட்டேஜ் இதுல இருக்கு சார். ஓகே குமார். சார், வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க சார். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார், தேங்க்யூ.
இவதான் காரணமா? இதுக்குதான் உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது மாட்டிப்பாங்களான்னு துளசி பொடி வச்சு கேட்டாளா? இத நான் யோசிக்காம போயிட்டேனே. மாமா. கனகா, சொல்லுங்க மாமா. என் கேபினுக்கு வா. சரிங்க மாமா. மாமா உள்ள வா. நீதான் மீட்டிங்காக துளசி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்தியா? இல்ல மாமா. பொய் சொல்லாத கனகா, உண்மையை சொல்லு. எடுத்தியா எடுக்கலையா? இல்ல மாமா, நான் நிஜமாவே எடுக்கல. உங்ககிட்ட யாரோ நீ இல்லனா அப்போ பேப்பர் எடுக்கிறது யாரு? உன்னோட ஆவியா? இல்ல மாமா, அது அந்த துளசிய பழி வாங்கணும்னு தான். பழி வாங்கணும்னா அதுக்கு குறுக்க வழியில தான் ஏதாச்சும் பண்ணுவீங்க. இப்படி குறுக்கு வழியில தான் பழி வாங்கணும்னா இந்த வேலைய எப்பவோ பண்ணி அவளை இந்த ஆபீஸை விட்டு துரத்திருப்பேன், தெரியுமா? பாரு, ஒருத்தங்களை பழி வாங்கணும்னா நேருக்கு நேர் நின்று ஏதாச்சும் பண்ணணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். இப்படி பேப்பரை எடுத்து ஒளிச்சு வச்செல்லாம் பண்ண கூடாது. சாரி மாமா. என்ன சாரி? இப்ப துளசி இல்லாத நேரம் பார்த்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சு நான் மட்டும் பார்த்ததுனால ஓகே. இதுவே துளசி இருந்து 2 பேரும் பார்த்திருந்தோம்னா என்ன ஆவறது? அவளை பழி வாங்கறதுக்காக நான் தான் எடுத்து வைக்க சொன்னேன்னு சொல்லி அவன் நேரா எம்டி கிட்ட போய் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நீ பண்ண இந்த கேவலமான காரியத்துக்கு நானும் உடனே எம்டில இருந்து ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாரும் என் மூஞ்சியில காரி துப்பியிருப்பாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. உன்னை இங்க வச்சிருந்தா என் பேரு தான் டேமேஜ் ஆகும். நீ கிளம்பு. எம்டி கிட்ட நான் வேற மாதிரி சொல்லிக்கிறேன். இனிமே இந்த ஆபீஸ்க்கே வராத. இப்பவே கிளம்பு. மாமா சாரி மாமா. அவ என்ன ஆபீஸ்ல வச்சு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. அந்த கோவத்துல அவசரப்பட்டு நான் பண்ணிட்டேன். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் மாமா, ப்ளீஸ். இல்ல கனகா, நீ துளசிய நிதானமா ஏதாவது பண்ற ஆள் கிடையாது. உனக்கு அந்த பொறுமையும் கிடையாது. எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உனக்காக நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. அந்த துளசிய நான் மட்டும் எப்படி நேருக்கு நேரம் நின்னு ஃபேஸ் பண்ணி எப்படி பழி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். நீ எல்லாம் வேலைக்கே ஆக மாட்ட. கிளம்பு. மாமா இல்ல மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் என்ன சொல்றேன்ல. கிளம்பு கிளம்பு. சாரி அர்ஜுன்
வாங்க. வாங்க அர்ஜுன், எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க. இந்தாங்க அர்ஜுன், சாம்பார் சாதம். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க எனக்காக ஸ்வீட் கொடுத்தீங்கல்ல, இப்போ உங்களுக்காக நான் செஞ்ச சாம்பார் சாதத்தை கொடுக்கறேன். சாப்பிடுங்க. தேங்க்ஸ் மேம். அடடடடா, இது சாப்பாடே இல்ல மேடம், அமிர்தம். என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். உங்க கையால இவ்வளவு நல்லா சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். விஸ்வாச, உலகத்திலேயே ரம்பை, ஊர்வசி, மேனகான்னு இந்திரலோகத்துல இருக்கிற அந்த பொண்ணுங்க தான் ரொம்ப அழகு, அருமையா டான்ஸ் ஆடுவாங்க. அத இந்திரன் பார்த்து ரசிப்பார்னு நம்மளோட பழைய கதைகள்ல சொல்லுவாங்கல்ல, அத கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அழகான பொண்ணுங்க அவங்க கையாலேயே சமைச்சா எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இல்ல. என்ன இப்போ? என்ன இப்போவா? அட போங்க சார். யோசிச்சு பார்த்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதத்தை சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கும். ஆஹா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். துளசி மேடமே அவங்க கையால செஞ்சது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சார். இந்தாங்க சார். அட வாங்கிக்கோங்க சார். இல்ல வேண்டாம். என்ன விஸ்வாஸ் சார், இப்ப நீங்க சிங்கிள், இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் துளசி மேடம் மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சாலும் இவ்வளவு டேஸ்டா சமைச்சதை சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்காது சார். சாப்பிடு. இல்ல அர்ஜுன், சொன்னா கேளு, எனக்கு வேண்டாம். சார் ப்ளீஸ் சார், எனக்காக ஒரே ஒரு வாய் மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் கடைசி வரைக்கும் ரம்பை, ஊர்வசி, மேனகா மாதிரி அழகான பொண்ணுங்க சமைச்சா கூட இப்படி இருக்காதுன்னு சொல்லுவீங்க. விட்டா ஆர்வ கோளாறுல ஊட்டி விட்டுருவோம் போல இருக்கே. அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது தெரிஞ்சு எதுக்காக இவன் வந்திருக்கானோ துளசிக்கு தெரிஞ்சிடுமே. வேற வழியே இல்ல, சாப்பிட்டு தொலைக்க வேண்டியதான். சரி கொடு.